ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலவேளையில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தந்த இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தந்து நம்மை மிக ஆச்சரியமாக நடத்தி கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஒரு எதிர்பார்ப்போட தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை காலையிலே கேட்பது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசட்டுமே. ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கலாமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். சேனையானது புறப்படும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற அருமையான ஒரு நல்ல வார்த்தை. ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை, நீ ஒடுக்கப்படுவதில்லை என்பதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. அநேக காரியங்களில் இன்றைக்கு ஜனங்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு சக்தி உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பாரம் உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நிமிர முடியவில்லை, எழுந்திருக்க முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்ட நிலையிலே இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் இனி உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை. அப்படியானால் யார் ஒடுக்குகிறவன்? யாரால் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்? அவன் உன்னிடத்தில் கடந்து வருவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள். பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்கள். இந்த பார்வோன் தேவ ஜனங்களுக்கு எதிரான மனிதன். இந்த பார்வோன் தேவ ஜனங்களை நேசிக்காதவன். இந்த பார்வோன் தேவ ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுக்கு கடினமான வேலை கொடுத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களை வருத்தப்படுத்தி அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வாழ்ந்திருக்க கூடாதபடிக்கு அவர்களை மிகவும் கஷ்டப்படுத்தினவன் இந்த பார்வோன். இந்த பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே ஜனங்கள் ஒடுங்கி போயிருந்தார்கள். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணினார்கள். இந்த ஜனங்கள் அந்த ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுதலையாக்கப்படுவதற்கு ஆண்டவர் மோசேயை அனுப்பினார், வாதைகளை அனுப்பினார். அவன் தேவ ஜனங்களை வெளியே விடமாட்டேன் என்று சொல்லுகிறான். இப்படி பல விதமான சூழ்நிலைகள் அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. காலங்கள் கடந்து போகிறது. ஆனால் இவர்கள் தேவனை நோக்கி கேட்கிறார்கள், இந்த கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியவில்லை, இந்த பாடுகளை எங்களால் தாங்க முடியவில்லை, இந்த வேதனைகளை எங்களால் தாங்க முடியவில்லை, ஆண்டவரே இதில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பலமுறை பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். நாள் ஒன்று வந்தது. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, பஸ்காவை ஆசரியுங்கள் என்று சொன்னார். அதை புசிக்கும்படி ஆயத்தப்பட்டார்கள், பஸ்காவை புசித்தார்கள். அன்று ராத்திரியிலேயே தேவன் அவர்களை அந்த ஒடுக்கப்பட்ட சூழலிலிருந்து விடுதலையாக்கினார். அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? நீண்ட காலமாக, நீண்ட வருஷமாக இந்த பார்வோன் என்கிற இந்த சத்துருவினாலே நீங்கள் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, ஒரு சுதந்திரம் கிடைக்காதபடிக்கு, நீங்கள் சுகித்திருக்காதபடிக்கு, நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாதபடிக்கு, உங்களை மட்டம் தட்டி கொண்டு உங்களை எழும்பக்கூடாதபடிக்கு உங்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளே அமிழ்த்தி வைத்திருக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, பார்வோன் என்கிற இந்த ஆவி, பார்வோன் என்கிற இந்த சத்துருவினுடைய கிரியைகள், பார்வோனுடைய இந்த போராட்டங்கள் உங்களை பல நிலைகளிலே கவலைப்படுத்தி கஷ்டப்படுத்தி என்னடா வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்குள்ளே ஒரு தள்ளப்பட்டிருக்கலாம். நீங்கள் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம், எத்தனையோ வருஷங்களாக, எத்தனையோ மாதங்களாக இப்படியே நான் ஒடுக்கப்படுகிறேனே, எனக்கு ஒரு வழி இல்லையா, எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்வில் தேவன் கிரியை செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்று
ஒடுக்குகிறவனுடைய நிலைகள், ஒடுக்குகிறவனுடைய போராட்டங்கள், ஒடுக்குகிறவனுடைய எல்லா கிரியைகள் அழிந்து போகிறதை காண்பீர்கள். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஒடுக்குகிறவன் இனி உன் வழியில் கடந்து வருவதில்லை. உன்மேல் பொறாமை கொண்டு, உன் குடும்பத்தின் மேல் பொறாமை கொண்டு, உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வேலையில் பொறாமை கொண்டு, தேவன் உனக்கு தந்த சில ஆசீர்வாதத்தின் மேல் பொறாமை கொண்டு, எந்த விதத்தில் ஆகிலும் அதை சிதைக்க வேண்டும், கலங்கப்படுத்த வேண்டும், இல்லை உன் குடும்பத்தை சிதற பண்ண வேண்டும் என்று பல முயற்சிகளில் உங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பியிருப்பானால், இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்ய போகிறார். அவனுடைய கையிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்கப் போகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அன்று ராத்திரியிலேயே ஒரே இரவிலேயே அந்த பார்வோனுடைய பிடியில் இருந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக இந்த நாளில் உங்களோட பேசுகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இருந்து, அந்த பார்வோனுடைய சக்திகளில் இருந்து இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இனி பார்வோன் உன்னை ஒடுக்குவதில்லை. காரணம், நீ அவருடைய பிள்ளையாய் மாறிவிட்டாய். என்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறோமோ அன்றைக்குத்தான் தேவனுடைய கிரியைகள் நடக்கும். இவர்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினது மட்டுமல்ல, இவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தது மட்டுமல்ல, தாங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டார்கள். நாம் இஸ்ரவேலர்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள். எனக்கு அன்பானவர்களே, ஆம், அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையிலும் அற்புதங்களை செய்ய என் ஆண்டவராலே முடியும். கலங்கி நிற்கிறாயோ? தவித்து கொண்டிருக்கிறாயோ? சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாயோ? திரும்ப 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 அவனுடைய பாரங்கள், திரும்ப திரும்ப அவனுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறது என்று கேட்கிறாயோ? இனி வரமாட்டான். காரணம், கர்த்தர் உன்னை அந்த சிறையிருப்பில் இருந்து விடுதலையாக்கி விட்டார். பயப்படாதே. உன்னை அடிமைப்படுத்தி இருந்த, உனக்கு தீமை செய்கிற சத்துனுடைய பிடியில் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டால் மறுபடியும் அவன் உன்னை தொடர முடியாது. தொடர்வதற்கு தேவன் அனுமதிக்கவும் மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தானே சொல்லுகிறது. ஒடுக்குகிறவன் உன் வழியிலே கடந்து வருவதில்லை. இனி பார்வோனுடைய தொடரமாட்டான். எப்படி ஆண்டவர் அந்த பார்வோனுடைய சேனைகளையும் நடு சமுத்திரத்திற்குள்ளே, தண்ணீருக்குள்ளே அமிழ்த்து போட்டார் பார். அமிழ்த்து போட்டார். நீ நின்று பார், ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று பார், உனக்கு என்ன நடக்கிறது என்று. உன் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன் வலது கையை பிடித்து இருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பார் என்ன நடக்கிறது. சத்துருக்குடைய சகல கிரியைகளில் இருந்த ஒரு பெரிய விடுதலையை தேவன் உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களை, பார்வோன் இனி உன்னை ஒடுக்குவதில்லை. இரண்டாவது உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு பின்னாலே தங்களுடைய பிரயாணங்களிலே கடந்து போய் ஆண்டவரை ஆராதித்து பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் படிச்சீங்கன்னா, பெலிஸ்தியர்களால் அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஒடுக்குகிறான். கவனிங்கள், இந்த பெலிஸ்தியன் ஜனங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு பெரிய யுத்த களத்திலே ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஒன்றன் பின் ஒன்றாக சோதனைகளை சந்தித்து, பாடுகளை சந்தித்து, பலவிதமான சூழ்நிலைகளை கடந்துதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உலகம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், கஷ்டமே இருக்கக்கூடாது, துன்பமே இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி நடத்தவில்லை. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். மலையும் ஏறணும், பள்ளத்தாக்கையும் கடந்து போகணும். இதை கடந்து தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்கிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று விரும்பினால் இதை கடந்து போக வேண்டும். செங்கடலை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை கடந்து தான் வந்தாங்க. அதான் சொல்கிறார், நீ தண்ணீரை கடந்து வரணும், நீ அக்கினியில் நடந்து வரணும். ஆனால் அது உன்னை சேதப்படுத்தாது. நீ கடந்து வருவாய், ஆனால் உன்னை சேதப்படுத்தாது. எப்போ பிள்ளைகளே, பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான், சவால் விட்டு பேசுகிறான். என்னோடு எதிர்த்து வர ஒருவனும் இல்லையா என்று கேட்கிறான். ராஜாவாய் இருக்கிற அந்த சவுலால் முடியவில்லை. இதை கேள்விப்பட்ட தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதன், என் ஜனத்திற்கு ஒரு நிந்தையா? அருமையானவர்களே, உங்களிடத்தில் ஒருவனும் இல்லையா? என் கூட சண்டை போடுறதுக்கு ஒருவனும் உங்களிடத்தில் இல்லையா? இவ்வளவு ஜனங்க இருக்கீங்களே அப்படின்னு சவால் விட்டு பேசுகிறான். ஜனங்கள் எல்லாரும் ஒடுங்கி போயிருக்கிறார்கள். ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை. ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அவனுடைய எல்லா சூழ்நிலைகளை கண்டு கலக்கம். அவன் பேசுகிற வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை கலங்க பண்ணுகிறது.
இப்படியே கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். தாவீதை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த ஜனங்கள் ஒதுங்கி போயிருப்பதையும், இந்த ஜனங்கள் கலங்கி நிற்பதையும், இந்த ஜனங்கள் தவித்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டு அந்த தாவீதால் அமைதியாக இருக்க முடியவில்லை. யுத்த களத்திற்குள்ளே இறங்குகிறார். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை. சகோதரர்கள் பேசுகிறார்கள், சவுல் பேசுகிறார், ஜனங்கள் பேசுகிறார். ஐயோ, இது இவனால் முடியுமா? இவன் சாதாரணமான மனிதன், காட்டிலே அடுமைக்கிறன் அல்லவா, இவனுக்கு எப்படி யுத்தம் தெரியும், இவனுக்கு எப்படி இந்த களத்தில் இவன் இறங்குவான்? ஒன்றையும் கேட்கவில்லை, யாருடைய வார்த்தைகளையும் கேட்கவில்லை. அவனுக்கு ஒன்றுக்கு தெரியும், என்னை அபிஷேகம் பண்ணினதற்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்த களத்தில் இறங்கி போராடி மகா பெரிய வெற்றியை தேவ ஜனங்களுக்கு எடுத்து கொடுத்தார். ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு சொன்னார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. இஸ்ரவேலிலே மகா பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்தினார் அல்லவா. இப்போ சொல்லியிருப்பார் தாவீது, பெலிஸ்தியன் இனி உங்களை ஒடுக்க மாட்டான், அவனுடைய தலை என் கையிலே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, சவாலின் வார்த்தைகள், நிபச்சொல்லுகள், வாழ விடமாட்டோம். ஏன் பயப்படணும்? மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். மனிதன் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு புலம்பி கொண்டிருக்கிறோம். அவன் சொன்னபடி நடந்துருமோ, அவன் சொன்னபடி என் வாழ்க்கையில் நடந்துருமோ? ஏன் பயப்படணும்? ஏன் பயப்படணும்? உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு, உங்கள் மேல் இருக்கிற தேவ தரிசனம் ஒரு நாளும் அது உங்களுக்கு தீமையான காரியத்தை கொண்டு வராது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, எந்த மனிதனுடைய சவாலுக்கும், எந்த மனிதனுடைய காரியத்திற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். உன் கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறார். ஏன் கலங்குகிறீர்கள்? பெலிஸ்தியன் இனி உன்னை ஒடுக்க மாட்டான். அவனுடைய கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழித்து போடுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் மனிதனுடைய வீணான வார்த்தைகளை கேட்டு, மனிதன் சொல்லுகிற நிபச்சொல்லுகளை கேட்டு கலங்கி கொண்டு வாழ்க்கையில் அழுது 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 வாழ்க்கையில் பல துன்பங்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், ஒடுக்குகிறவன் இனி உன் வழியிலே கடந்து வரமாட்டான். உனக்கு ஒரு பூரண விடுதலை, ஒரு பூரண சுதந்திரத்தை, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த வார்த்தைக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிற காரியம் அதுதான். வீணான கவலை, வீணான பயம், வீணான காரியங்கள் உங்கள் இருதயத்தை அமிழ்த்து கொண்டு தேவ பிள்ளைகள் ஆண்டவரோடு உள்ள காரியங்களில் நெருங்கக்கூடாதபடி தடை பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போராட்டத்தில் அந்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். ஆவியானவர் சொல்கிறார், ஒடுக்குகிறவன் இனி உன் வழியிலே கடந்து வருவதில்லை. ஒடுக்குகிற பார்வோன், ஒடுக்குகிற பெலிஸ்தியன் உன்னை விட்டு கடந்து போய்விட்டான். அவனுடைய கிரியைகள் உன்னை விட்டு கடந்து போய்விட்டது. அவனுடைய காரியங்களை கர்த்தர் அழித்து விட்டார். தைரியமாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க. போக வேண்டிய காரியத்துக்கு போங்க. என்னென்ன காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, வாஞ்சிக்கிறீங்களோ, அதை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவாராக. இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். என்னோடு ஜெபம் பண்ணுங்கள். நீங்களும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த கிருபைகளையும் விசேஷித்த பலத்தையும் தைரியத்தையும் தேவன் உங்களுக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பல சூழ்நிலைகளில் பல இடங்களிலே இருந்து இந்த வார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என் ஆண்டவருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் மேல் விசேஷித்த கிருபை வெளிப்படுவதாக. தேவையில்லாத கலக்கங்கள், தேவையில்லாத பயங்கள், சத்துருக்களை குறித்து என்ன நடக்குமோ, இப்படி சவால்கள் சொல்லுகிறார்களே, இப்படி நமக்கு விரோதமாய் பேசுகிறார்களே, ஒருவேளை இது இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி பல நிலைகளிலே கலங்கி நிற்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய அசாதாரணமான வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. தகப்பனே, உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து விடுதலை எடுத்து அனுப்புகிறேன். ஆண்டவர் பேசினது போல தேவ ஜனங்களுக்கு எதிராக ஒடுக்குகிறவன் எழும்பி வருவதில்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு விட்டான். அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு விட்டார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுக்கு அது உண்டாகும் என்று சொன்னது போல
நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். உடைய வேலைகளை, கையின் பிரயாசங்களை, அவங்க செய்கிற வியாபாரங்களை, தொழில்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிரயாணங்களிலே கூட இருங்கப்பா ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜுக்கு போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலே விசேஷித்த கிருபை இருக்கட்டும். உங்களுடைய ஞானத்தையும் கிருபையும் பலத்தையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். சர்வ வல்லவர் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் இந்த நாளில் நடக்க வேண்டும் என்று உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அதெல்லா நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவக்கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை இந்த ஆராதனை நேரத்திற்காக அன்போடு வரவேற்கிறோம். இந்த காலவெளியிலே ஆண்டுடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது பெரிய பாக்கியம். தேவனை மகிமைப்படுத்துவோமா? தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடலாமே. சில நிமிடங்கள் தேவனை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதித்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். சேர்ந்து பாடலாம். என்னோடு கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பே, அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவே, என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எஜமானன் இயேசு முகம் தேடுவேன், என் கண் கர்த்தாவின் கரம் நோக்குமே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. எனக்கு ஒத்தாசை அவரால் கிடைக்கும், என்னை அழைத்தார் அவர் சேவைக்கே. காலை நேரம் இன்ப ஜெப தியானமே,
தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் இதுதான் உனக்கு பாக்கியம் என்று இயேசு சொன்னாரே. ஆமென். தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவார். பலர் தீமை நிந்தை மொழிகள் உன்மேல் பொய்யாய் சொன்னாலும் களி கூறுவாய். இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. இதுவே உன் பாக்கியம் என் இயேசு சொன்னார். இந்த மெய்வாக்கு நிறைவேறுதே. காலை நேரம் இன்ப ஜப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜப தியானமே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். வாழ்க்கையின் பல பகுதிகளிலே வறண்டு போன சூழ்நிலையில் இருப்பீர்களானால் கர்த்தர் இந்த நாளிலே அதில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பாலைவனமாய் இருந்த எங்களை நீர் சொலைவனமாய் மாற்றினீரே என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்து போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்து போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. எங்களை வயல்வெளியாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. சேர்ந்து பாடுவோம். பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரில மூழ்கியிருந்தோம் எங்களை களிப்பாக மாற்றினீரே. ஸ்தோத்திரம். களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரில மூழ்கியிருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாயிருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பல
எல்லைகளிலே மனுஷனால ஒதுக்கப்பட்டோ இருந்தோம். தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கலாயிற்று எழுதியிருக்கிறபடி ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த நிலைக்கு தள்ளப்பட்ட நம்முடைய ஜனங்களை கொண்டு வருகிற ஆண்டவர். Thank you, Jesus. மனிதரால ஒதுக்கப்பட்டோமே, எங்களை மாணிக்கமாய் மாற்றினீரையா. மனிதரால ஒதுக்கப்பட்டோமே, எங்களை மாணிக்கமாய் மாற்றினீரையா. எங்களை மாணிக்கமாய் மாற்றினீரையா. எங்களை மாணிக்கமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. Jesus. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடிய போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. என்னோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோமா? பாலைவனமாய் இருந்த எங்க வாழ்க்கையை நீ சொலைவனமாய் மாற்றினீர் ஆண்டவரே. தள்ளப்பட்ட எங்க வாழ்க்கையில ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக நீர்களை மாற்றினீரே. Thank you Lord. இயேசுவே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. மீண்டுமா சொல்லுவோம். பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றினீரையா. அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். என் இதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவன். ஒருவேளை வாழ்க்கையில் பல பகுதிகளிலே பாதிக்கப்பட்டவர்களாய் மனமுடைந்தவர்களாய் இந்த நாளிலே நீங்கள் சோர்ந்து போனவர்களாக இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். பலவீனமான என்னையும் உம்முடைய பலத்தால நீர் எடை கட்டினீரே என்று பக்தன் பாடுகிறாரே. சேர்ந்த கர்த்தருடைய நாமத்தை அப்படியே மகிமைப்படுத்துவோமா? Oh, glory to God. Thank you Lord. உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசுயா. சொந்து போன நம்மை பலப்படுத்தும்படிக்கு ஆவியானவர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே வெளிப்படுவாராக. துதிப்போமா? அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஜீசஸ்.
என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. யோவானை போல உம் மார்பிலே இளைப்பாற வேண்டுமே. யோவானை போலவும் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. யோவானை போலவும் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பாடுவோமா? பலவீனனான என்னையும் உம்முடைய பலத்தால் இடைக்கட்டீரே. பலவீனமான என்னையும் உம்பலத்தால் இடைக்கட்டினீ. பலவீனனான என்னையும் உம்பலத்தால் இடைக்கட்டினீ. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. காணாமல் போன ஆடு போல அலைந்திருந்த என்னையும் அன்போடு தேடி வந்தீர் ஆண்டவரே சொல்றார் பாருங்க. ஆமென். நம்மை தேடி வந்த தெய்வம் அவர். ஜீசஸ். காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடி நீரே. காணாமல் போன ஆடு நான் அன்போடு தேடி நீரே. கரை காணா படகை போல
தடுமாறும் வாழ்க்கையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. என்னோடு சேர்ந்து அப்படியே மகிமைப்படுது. இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசுவே. மனம் சோர்ந்து போன உன்னை, மனம் தளர்ந்து போன உன்னை ஆண்டவர் இந்த நாளிலே பலப்படுத்த விரும்புகிறார். Thank you Lord. இயேசுவே நன்றி தெய்வமே. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்திலே நாம் நிற்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் வாழ்க்கையில் கிருபையை குறித்து அதிகமாக வேதத்திலே எழுதியிருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். தேவனுடைய கிருபையினாலே நான் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நிற்பது, நிர்மூலமாகாமல் காக்கப்படுவது ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த அவருடைய கிருபை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன ஆண்டவர் அப்படி கிருபையினாலே நம்மை நடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நான் நிர்மூலமாகாததும் கிருபையே. சேர்ந்து கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் சொல்வோமா? கிருபையே. Thank you Lord. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. மீண்டும் சொல்லுவோம். நிற்பதுமோ தேவ கிருபை, நான் நிர்மூலமாகாததும் கிருபை. கால்கள் சறுக்கிடும் வேளையிலே தாங்கி நடத்திடும் கிருபை. கால்கள் சறுக்கிடும் வேளையிலே தாங்கி நடத்திடும் கிருபை. சாகும் வரையில் உழைக்க காந்து நிற்பதும் கிருபை. சாகும் வரையில் உழைக்க சார்ந்து நிற்பதும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. அப்படியே பாடுவோமா? நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. பலவீனம் நெருக்கும் பொழுதும் என்னை பலப்படுத்துவதும் கிருபையே. பலவீனம் என்னை நெருக்கும் போது பலப்படுத்தியதும் கிருபை. பலவீனம் என்னை நெருக்கும் போது பலப்படுத்தியதும் கிருபை. சோர்ந்து போகும் நேரம் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. சோர்ந்து போகும் நேரம் சூழ்ந்து கொண்டதும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. அக்கினி சூளையின் நடுவிலும் பாதுகாத்ததும் கிருபையே. சொல்லமா? கிருபை.
வைத்ததும் கிருபை, தாழ்வில் இருந்த என்னையும் உயர்த்தி வைத்ததும் கிருபை, தாழ்வில் இருந்த என்னையும் உயர்த்தி வைத்ததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிரு. சேர்ந்து பாடுவோம், கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கிருபையினால தான் நான் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, என் மேல் வைத்திருக்கிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்வில் இருந்த உங்களை கண்மலையின் மேல் உயர்த்தி வைத்தது அவருடைய கிருபை அல்லவா? அந்த கிருபை நினைத்து பாடுவோமா? நான் நிற்பது கிருபையே என்று சொல்வோமா? Thank you Jesus. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. எத்தனை பேர் என்னோட சேர்ந்து இன்னைக்கு சொல்ல முடியும்? நான் நிற்பதுமோ கிருபை சொல்லுவார்களாம். ஹல்லேலூயா, ஓ கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. நான் நிற்பதுமோ தேவ கிருபை, நிர்மூலமாகாததும் கிருபை. ஓ உம்முடைய கிருபையினால என்னை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோமே. ஓ கர்த்தர் நல்லவர், இயேசு நல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அப்படி சொல்ல போகிற ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவை பார்த்து இந்த வார்த்தை நீர் கேட்ட பொழுது அவன் சொன்னான், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார் அல்லவா? நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி ஜெபத்தோடு கூட என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லலாம், ஜீசஸ் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுவோமா? நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஓ நேசிக்கிறே இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில், சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே. ஓ நன்றி ஐயா,
நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. அப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாய் மாறப்போகிறது. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஒரு வெற்றி உள்ள நாளை நீங்கள் பார்க்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நான் உனக்கு முன்னே போய் போனலானவைகளை சுவையாக்க வேண்டி சொல்லுகிறாரே. இதுவரைக்கும் கடந்து போன இடங்களில் எல்லாமே தோல்வியாய் முடிந்திருக்கலாம். இன்றைக்கு போகிற பாதையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்கிறது. சந்தோஷத்தோடு கடந்து போ. உன் காரியம் ஜெயமாய் இன்றைக்கு மாறும். அவன் செய்ய நினைத்ததை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். யோசேப்போடு தேவன் இருந்தபடியினாலே அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. உன் காரியம் ஜெயமாய் மாறும். ஆமென்.